உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை. வணக்கம். சந்திர தோஷம் நீக்கி அருள் தரும் அப்பன் திருப்பதி சீனிவாச பெருமாள். வாருங்கள், கோவிலுக்குள் செல்வோம். கோவிலின் முன் தோற்றத்தில் காவல் தெய்வங்கள், அதேபோல் கோவிலில் நுழைவாயிலில் சுமார் 600 வருடத்திற்கு முன் கட்டப்பட்ட கல் தூண்கள் நம்மை வரவேற்பது போல் முன்னாடியே இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளி ஒரு வடிவம் பெரிய ஒரு பள்ளியோட வடிவம் இந்த தூண்லேயே அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இதில் கையிலையோ கால்லையோ தலையிலையோ இல்லை ஏதோ ஒரு பக்கம் பள்ளி உயிரோடு இருக்க பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா, ஐயோ இது என்னவோ ஆயிருமோ, எப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயம் இன்னைக்கு எல்லாத்துட்டையுமே இருக்குது. அந்த ஒரு பயம் நீங்கள் இங்கே இந்த பள்ளி இருக்கிற இந்த ஒரு சிலையில் பரிகாரம் இந்த கோயிலில் இருக்குது. அதனால் ஏற்படும் தீமைகள் பரிகாரம் இங்கே முழுமையாக இருக்குது, தீமைகள் விலகும். அடுத்து இங்கே அஞ்சலி ஆஞ்சநேயர் சன்னதி. கோவிலிருந்து நுழையும் போது இடது பக்கம் அப்பன் திருப்பதி, அவரோட பாதுகாவலர் சண்டா, அவங்க பிரசண்டா. வாருங்கள், கோயிலுக்குள் செல்வோம். பூதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் ஐயன் அப்பன் திருப்பதி கோவிலை தரிசிப்போம். சாமிகள் சக்கரத்தாழ்வார், விஸ்வநேஸ்வரர், நம்மாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமியார். சுவாமிகள் பாசுரங்களை 1000 பாசுரங்களை சுருக்கி கொடுத்தவர் தான் மணவாள மாமன்கள். இவர்தான் ராஜ சண்முகராஜ் பாண்டியன். இந்த கோயிலை நினைச்சவர். அவங்களுடைய தங்கச்சி தான் இவங்க கிருஷ்ணம்மா. அஷ்டதிக்க பாலகர்னு சொல்லுவாங்க. 8 திக்கிலையும் ஜெயம் விஜயம். அதுல 8 திக்குல இருக்கிறவர் 2 பேர் தான் இங்க இருக்கார். அவர்தான் சண்டா பிரசண்டா. சண்டா இவர் தான் பிரசண்டா. சீனிவாச பெருமாள் சந்திரனுடைய ஸ்தலம். சந்திரனுடைய தாக்கத்தில் இருக்கிறவங்க இங்க சேவிச்சோம்னா இந்த சந்திரனுடைய பலத்தை. சீனிவாச பெருமாள் ஐயனை தரிசித்து வந்திருக்கோம். இந்த கோயிலோட வரலாறை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். கிபி 11வது வருடத்திற்கு இந்த கோயில் கட்டப்பட்டு இந்த கோயிலோட கருவறைகள் இருந்திருக்கு. இதை கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி சண்முக பாண்டியன் வள்ளிகுன்றம் அவங்க ஜமீன்ல இருந்து சண்முக பாண்டியன் அவரால் கட்டப்பட்டது. இது அவரோட தங்கச்சி கிருஷ்ணம்மாள் சொல்லி அதுக்காக இந்த கோயில் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டது. அப்பன் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் அந்த வந்த கதை, அதோட வரலாறு. கிபி 11ஆம் நூற்றாண்டு அந்த டயத்தில் ஒரு இளைஞன் ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு அவ்வளோ ஒரு தெய்வீக கலை. அந்த குதிரையில் மெதுவாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஒரு குதிரையோட வேகம் இல்லாமல் மெதுவாக வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துருக்காங்க. யார் ஒரு புது இளைஞராக இருக்காங்க, யாருக்குமே தெரியலை. அந்த காலத்தில் அரசர்களும் வீரர்களும் தான் குதிரையெல்லாம் வருவாங்க. இவர் குதிரையில் வளம் வந்துக்கிட்டே இருக்கிற போது இவர்கிட்ட எப்படி யார் இவர் எங்கேருந்து வந்தார்னு எல்லாமே தெரியலை. அந்த ஒரு நேரத்தில் இந்த கோயிலோட பூசாரி சாமிகள் அவர்கள் ஐயனுக்கு திருமஞ்சம் பண்ணுறதுக்காக அந்த ஆற்றுல இருந்து தண்ணிகள் எடுத்து கொண்டு வரும்போது அந்த இளைஞனும் கூடயே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோவிலில் அர்ச்சனைகள், பெருமாளுக்கு அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்தர்களோடு சேர்ந்து அந்த இளைஞனும், அந்த அழகான இளைஞனுமே கூட நின்றுருக்காங்க. உடனே சாமிகள் எல்லாமே பிரசாதம் கொடுத்து வெளியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவங்களும் கூட பூசாரியும் கூட வந்திருக்காரு. அந்த இளைஞன் பின்னாடியே வர்றாரு. அப்பா நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறப்ப உடனே ஒரு சிறு புன்னகை அவர் முகத்தில்
சின்ன ஒரு புன்னகையோட அந்த இடத்துல இருந்து அரூரமாக மறைஞ்சிடுறாரு. அதிலிருந்து அப்பனுக்கெல்லாம் அப்பன், அப்பன் திருப்பதி என்று இவரோட பெயர் இங்கே வந்தது. வாருங்கள் கோயிலின் மற்ற சந்நிதிகளையும் தரிசிப்போம். அப்பன் திருப்பதி அவர் கோவிலின் பின்பக்கம் விநாயகர். அடுத்து தன்வந்திரி சன்னதி. தன்வந்திரி சன்னதி ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சன்னதி. கோவிலின் வலது மூலையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர். கோவிலின் வலது முன்பகுதியில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி. கோவிலின் வெளிப்புற தோற்றங்கள் எல்லாமே ரொம்ப பசுமையாக வேப்ப மரங்கள் செடி கொடிகளோட அவ்வளோ அருமையாக இருக்கு. பெருமாள் அவருக்கு நேர முன்னாடி கர்டார்வால் சன்னதி. அப்படியே அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல பலிபீடம். இது கோயிலுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த அப்பன் திருப்பதி. இது மதுரை டு அலரூர் போகிற வழி. இது 16 கால் மண்டபம். கள்ளழகர் வருடத்திற்கு 4 முறை இங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து செல்கிறார். நன்றி. நான் உங்கள் தூரிகை.